பார்த்தவரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரவணன் சார் முக்கியமானதாக சொல்லணும். சத்தம் போட்டு சிரித்து கூட நான் வந்து பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் வந்து அவர் ரொம்ப நேசிக்கிறவர். முந்தான முடிச்சு கதையை எந்த பேப்பர் பேனாவும் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்டிச்சு சொன்னது வந்து அவ்வளோ ரசித்து கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அவர் திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்து அதை கேட்குறதுக்கு கேட்டுருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோல் கொடுத்துக்கிட்டு இருக்கார். நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் சகோதரர் அவங்க 3 பேர்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டர், அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவருக்கு தெரியணும் எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு. அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்து அவர் சந்திக்க முடியுது பெரிய ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவணன் சார் வந்து சினிமா இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே என்றைக்கும் தினம் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களை வந்து உதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சரவணன் சார் குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆர்வம் செய்யணும். அவர் யாருக்கும் சாட்சி சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.